முகம் மலர்ந்து அகம் நெகிழ்ந்த முத்துநகர மக்கள். பேரம் பேட்டி எல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஆதரிக்க எனக்கு யாரும் இல்லை. எனக்கு 70 வயசு ஆகுது ஐயா. மருமகனும் மகளும் தவறிட்டாங்க. வீட்டுக்கு சுவாத்துக்கூட வழியில் படிக்க வைக்க எதுக்கு எனக்கு வழி கிடையாது. நான் 2 ஆண் பிள்ளைகளை பெற்று 2 பிள்ளைகளும் எனக்கு தவறி விட்டார்கள். ஒரு பையனுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். தாய் வேற கல்யாணம் முடிச்சு போயிட்டா. அந்த ஆக்சிடென்ட் டைம்ல இருந்து ஏன்டா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. வயசான எங்க காலத்துல எங்களுக்கு ஆதரவு அளிக்காங்க. சாப்பிட்டியா பாட்டின்னு கேட்டால் அவங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இந்த வயசுல அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் இந்த மாதிரி முதியோர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு தருகிறார். என்னை காலேஜிலே சேர்க்க முடியாத அளவுக்கு தான் எங்கள் அப்பா கஷ்டத்தில் இருந்தாங்க. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று மாதம் எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போவோமாங்கிறதே கனவாக இருந்தது. இப்போ நான் முதல்வன் திட்டம் மூலயமா வெளிநாட்டு வரைக்கும் போய் படித்தோம். வருஷத்துக்கு 12,000. என்னோட செமஸ்டர் ஃபீஸு, கல்வி செலவு, புக்ஸு, நோட்ஸு எல்லாமே அதிலே வாங்கிப்பேன். இப்போ லேப்டாப் கிடைச்சதுலேருந்து எங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை நாங்களே பார்த்துக்கலாம். இன்னும் நான் ஹையர் செகண்டரி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 10 ரூபா கொடுங்கன்னு என் கணவர் கையில் நான் எதிர்பார்த்து நின்ன இடத்துல இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் மந்த்லி 60,000 டேர்ன் ஓவர் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் ஒரு சொந்த வீட்டுக்கு இருக்குன்னா அது ஐயாவோட இதுதான். கலைஞர் உதவி திட்டத்தினால தான் இன்றைக்கி ஒரு சொந்த வீட்டில் நான் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பால் காய்க்க போகிறோம். நமக்கு பெண்களுக்கு முன்னேற்றனாலே நம்ம தமிழ் சமுதாயம் முன்னேறும். அனைவருக்குமான முதல்வர் ஞாயிறு இரவு 8 மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிகள்.